Tamil Bible Study. வேத பாடம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். இந்த அசீரிய ராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா யூதா தேசத்துக்கும் விரோதமாக வந்து இந்த ஜனங்களுக்கு விரோதமாய் பேச ஆரம்பித்து எசேக்கியா என்கிற அவர்களுடைய தலைவனுக்கு விரோதமாய் பேசி அவனுடைய செய்கை என்ன செய்கை அப்படின்னா கர்த்தருக்கு நேராக ஜனங்களை திருப்பின அந்த காரியங்களுக்கு விரோதமான பேச்சை பேசி கடைசியில் வந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக அவன் சேலஞ்ச் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிற்கிறான். நமக்கும் அதுதான் டீச்சிங். என்ன அப்படின்னா நமக்கு விரோதமாக வருகிறது கடைசியில் எப்படி இருக்கும், நம்ம ஸ்ட்ராங்காக நிற்க அப்படின்னா அது நம்முடைய தெய்வத்துக்கு விரோதமான பேச்சாக தூஷணமாக சேலஞ்சாக தான் அது போய் என்ன பண்ண முடியும். அதுதான் நம்ம எசேக்கியாட்ட வந்து படிக்க முடியும். 19 வசனம் 19ஆம் அதிகாரம் 1வது வசனம். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து, நம்மிடத்துலையும் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாததான அந்த சூழ்நிலையில கர்த்தர் மேல வைத்திருக்கிறதான அந்த நம்பிக்கை விசுவாசத்தின் நிமித்தமாக தான் போராட்டம் அப்படி காணப்படும் போது நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னும் போது கர்த்தருடைய சமூகத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடைக்கலமாகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வழியாய் காணப்படுது. அதை பெர்ஃபெக்டா வந்து பார்த்தீங்கன்னா எசேக்கியா வந்து செய்கிறான். கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கிமையும் சம்பிரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியின் இடத்திற்கு ரெட்டு உடுத்தி கொண்டவர்களாக அனுப்பினான். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஏசாயா வந்து யூதா தேசத்தினுடைய தீர்க்கதரிசி. எலிசாலாம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்தர்ன் கிங்டம் ஆகிய இஸ்ரவேலினுடைய தேசத்தினுடைய தீர்க்கதரிசிகளாக காணப்பட்டாங்க. அப்படி ஸ்பெசிஃபிக்காக இந்த பக்கம் காணப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா எலியா. அப்போ எலியாவின் இடத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்களை அனுப்புகிறான். 3வது வசனம், இவர்கள் அவனை நோக்கி, அதாவது ஏசாயாவை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது பிறவோ பலனில்லை. எப்படிப்பட்டதான ஒரு பெயின் அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது பிறவோ பலனில்லை. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை எல்லாம் உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியாய் இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்ல சொன்னார் என்றார்கள். ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ். கர்த்தர்கிட்ட வந்து எங்களுக்கு வந்து உதவி வேணும் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க கேட்டு அதற்காக ஜெபம் பண்றதுக்கு போயிட்டு என்ன பண்றாங்க, தீர்க்கதரிசிக்கு முன்பாக நிற்கிறார்கள். அதான் செய்தி. ஆனால் நாங்கள் கர்த்தரை நம்பி இருக்கோம், அவன் பேசினதான எல்லா தூஷணத்தையும் கர்த்தர் கேட்டார், கர்த்தர் வந்து அவர்களை தண்டிப்பார் என்ற அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தி விட்டு மீந்து இருக்கிற ஜனங்களுக்காக நீ கர்த்தரிடத்துல விண்ணப்பம் செய்வீராக அப்படின்ட்டு என்ன பண்றாங்க கேட்கிறாங்க. இவ்விதமாக எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர் ஏசாயாவினிடத்தில் வந்து சொன்னார்கள். அப்போது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றார். எசேக்கியாவுக்கு இந்த செய்தியை சொல்லுங்க, கர்த்தர் சொல்றதான செய்தி இது, இந்த சத்துருக்களை கர்த்தர் வந்து பார்த்து கொள்ளுவார் அப்படின்ட்டு ஒரு விசேஷமான ஒரு காரியம் நடக்கும் அப்படின்ட்டு சொல்லி அனுப்புறான். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி அனுப்புறாரு. 8வது வசனம், அசீரியா ராஜா லாகீஸை விட்டு புறப்பட்டான் என்று கேள்விப்பட்டு ரப்சாக்கே திரும்பி போய் அவன் லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணுகிறதை கண்டான். ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அந்த இதெல்லாம் நமக்கு வந்து சொல்லலை. ஆனால் வந்து தீர்க்கதரிசி சொன்னதான வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் இப்படி வந்து சொல்லியிருக்காரு ஏசாயா கிட்ட, அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றார். என்ன செய்தி, அந்த ஆவி என்ன சொல்லுச்சு, அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியாது. நீங்கள் வந்து ஒரு இடத்துல ராஜாக்கள் புஸ்தகத்தில் தான் வாசிப்பீங்க, பொய்யின் ஆவியை வந்து அனுப்புனார் அப்படின்ட்டு. அப்போ கூட கேள்வி கேட்டீங்கல்ல, அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் வந்து பொய்யின் ஆவியை வந்து அனுப்புறாரு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவியை பயன்படுத்துறாரு அப்படி. இதை என்ன எப்படி நீங்க பார்க்க வேண்டும்னு சொன்னால், கர்த்தர் வந்து எல்லாவற்றின் மேல அதிகாரம் உள்ள, நீங்க வாசிப்பீங்க, அவர் ராஜரீகம் பண்ணுகிறார்.
103வது சங்கீதத்துல கர்த்தர் வந்து ராஜரீகம் பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னா சோவரின் ஓவர் எவ்ரிதிங், எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உள்ளதான தேவன். அவருக்கு தெரியாம ஒரு காரியமும் நடக்க முடியாது அப்படின்றது. அப்ப கர்த்தர் வந்து இந்த அசுத்த ஆவிகளை பொய்யின் ஆவிகள் எல்லாம் அவர் வந்து பயன்படுத்துறாரா அப்படின்னா அப்படி அல்ல. ஆக்சுவலா என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, அவைகளை வந்து விட்டீங்கன்னா அதுதான் வந்து என்ன பண்ணும், அது பண்ணும். இப்ப அதுக்கு ஒரு கட்டளையை ஆண்டவரால கொடுக்க முடியுமா? நீ போ அப்படின்னு ஒரு கட்டளையை கொடுக்க முடியுமானா தேவனால கொடுக்க முடியும். அப்ப அங்கேயும் அதுதான் நடந்தது. என்ன அப்படின்னு சொன்னா, பொய்யின் ஆவி வந்து நிக்குது, நீ போ அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அவ்வளவுதான். இது வந்து பாத்தீங்கன்னா கட்டளை. இப்ப ஒருத்தன்ட்ட இருந்து நீ வெளியில போன்னு சொல்றதும் கட்டளை தான். அது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு பெர்மிஷனுக்கு வந்து நிக்குது. என்னது, மனுஷனை வஞ்சிக்க இருக்கு, நீ போ அப்படின்ட்டு ஆண்டவர் அனுமதி கொடுக்கறதும் கட்டளை தான். அது நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வசனம் எப்படி காணப்படுனா, அது போய் அவர்களுக்குள்ளே பொய்யின் ஆவியாய் இருந்து பொய் பேச வச்சு அவர்கள் என்ன பண்ணும், திசை திருப்புற வேலையை பண்ணும் அப்படின்னு ராஜாக்கள் புஸ்தகத்துல நம்ம வாசித்தோம். இங்கேயும் வந்து அதே காரியம் தான். என்னன்னா, ஒரு செய்தி வந்து அவனுக்கு வருகிறது. அது எப்படி செய்தி வந்தது, அது என்ன செய்தி அப்படிலாம் தெரியாது. ஆனா உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த செய்தி என்ன பண்றான், அவன் நம்புகிறான். நம்பி வந்து பாத்தீங்கன்னா அந்த இதை விட்டுட்டு அவன் என்ன பண்றான், ரிட்டர்ன் ஆகுறான். அது எப்படி நடந்தது அந்த இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா ஏசாயா சொன்னதைப்படி இந்த 7வது வசனத்தில் சொன்னபடியான காரியம் நடந்துருச்சு. ஏன்னா 8ல் எப்படி வாசிக்கிறோம், அசீரியா ராஜா லாகீஸை விட்டு புறப்பட்டான் என்று கேள்விப்பட்டு ரப்சாக்கே என்கிறதான அவனுடைய தளபதி வந்து என்ன பண்றான், திரும்பி போய் அவன் லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணுகிறதை கண்டான். அப்ப இதை விட அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவன் வந்து அந்த ராஜா போனதுனால அங்க போய் என்னன்னு பாக்குறான், லிப்னாவில யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். இதோ எத்தியோப்பியா ராஜாவாகிய தீராக்கா உம்மோடைய யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்று சொல்ல, இதுதான் செய்தி. ஸோ யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்று சொல்ல கேள்விப்பட்டான். அப்போது அவன் திரும்ப எசேக்கியாவின் இடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, ஸோ இதுதான் நடந்திருக்கு. 10வது வசனம், நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பி இருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதேன்னா ஏமாத்துறதுன்னு நினைக்கிறேன்ல, சீட் பண்ண, உன் தேவன் உன்னை சீட் பண்றதுக்கு நீ இடம் கொடுக்காத. ஏன்னா இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் போறாங்க, ஆனாலும் ஒரு மிரட்டுறான். 11வது வசனம், இதோ அசீரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேட்டிருக்கிறாயே, நீ தப்புவாயோ? என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசானையும் ஆரானையும் ரேத்சேப்பையும் தெலேசாரிலிருந்த ஏத்தேனின் புத்திரரையும் அவர்களுடைய தேவர்கள் தப்புவித்ததுண்டோ? இவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த உங்களுக்கு இதுல சில தேசங்கள்லாம் உங்களுக்கு தெரியும்ல, கோசான், ஆரான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆரான் எங்க இருக்கு? ஆரான் வந்து பாத்தீங்கன்னா ஆபிரகாம் வந்து ஆண்டவர் அழைத்தோன புறப்பட்டு வந்து ஆரானிலே அவன் தங்கினான் அப்படின்னு இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, ஆரானிலே வந்து ஆரான் என்கிற ஆபிரகாமினுடைய சகோதரன் வந்து மரித்த இடமா இருக்கும். அதனாலதான் அதுக்கு பேர் ஆரோன். அதுக்கு முன்னாடி லூசோ நினைக்கிறேன் அதனுடைய பேர் ஆரான். ஆமா, ஆரான் என்கிற பெயர், ஆரான் என்ற இடத்துல அவர்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆரான் ஆபிரகாமுக்கு தகப்பனாகிய தேராகு வந்து மரித்த பின்பு அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாசிப்போம். அதுக்கு பின்பு கர்த்தர் திரும்பவும் அழைக்கிறாரு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல அங்கிருந்து புறப்பட்டு கானானுக்கு வருவான். அப்ப இது எங்கன்னா பாபிலோன்ல இருந்து இப்ப இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேசம் நான் சொன்னேன்ல, ஒரு நல்லா புரியணும், நினிவே என்கிறதான இடம் ஈரானுக்கெல்லாம் மேல வந்து காணப்படும் நினிவே. அப்ப அந்த நினிவேல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் அந்த இதுல கம்ப்ளீட்டா நிறைய தேசங்களை அவன் பிடிச்சிட்டே வந்திருக்கிறான். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கோசோனையும் ஆரானையும் ரேத்சேப்பையும் தேலேசரில் இருக்கிற ஏதேனின் புத்திரரையும் அவர்களுடைய தேவர்கள் தப்புவித்தது உண்டோ? அந்த தேசங்கள் எல்லாம் வந்து பிடிச்சாரு இல்லையா அசீரியா ராஜா அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி 13வது வசனம், ஆமாத்தின் ராஜாவும் அர்பாத்தின் ராஜாவும் செப்பர்வாயும் ஏனா ஈவா பட்டணங்களின் ராஜாவும் எங்கே என்று சொல்லுங்கள். ரிப்பீட் ஆகுது, இது சொல்லுங்கள் என்றான். எல்லாம் யோசித்து பார்க்க சொல்றான். த்ரெட்டனிங் தான். 14, எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, கேருபீன்களின் மத்தியில் வாசமாயிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரை. இப்ப எசேக்கியா வந்து பாத்தீங்கன்னா நேரா கர்த்தர்ட்ட வந்து
விண்ணப்பம் பண்ணுகிற பேசுகிறதான காரியங்கள். கர்த்தரை நோக்கி, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். ஏன் இந்த வார்த்தையில எப்படி ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எதிராக வந்த வார்த்தைகள்ல எப்படி காணப்பட்டது? நிறைய தேவர்கள் இருக்கிறாங்க, ஒவ்வொரு தேசத்துக்கும் அதற்குரிய தேவர்கள் உண்டு, அந்த தேவர்கள் எல்லாம் என்னுடைய கையிலிருந்து அந்த தேசங்களை தப்புவிக்க முடியல அப்படின்ட்டு என்ன பண்றோம், அதெல்லாம் சொல்லி இஸ்ரவேல் தேவனை சேலஞ்ச் பண்றோம். அப்ப அந்த பாயிண்ட்ல இருந்தே பிடித்து கொண்டு வந்து பாத்தீங்கன்னா எசேக்கியாவினுடைய அந்த விண்ணப்பமும் அமைகிறது. என்னன்னா, இதான வானத்திற்கும் பூமிக்கும் நீர் தான் தேவன், நீர் தான் பெரியவர், நீர் ஒருவரே வந்து பாத்தீங்கன்னா தேவன் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது. திரும்ப வாசிக்கிற பாருங்க. கர்த்தரை நோக்கி, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின், அதாவது எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். இல்லைன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் அவன் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த தேசங்களுக்கும் நீர் தான் வந்து பாத்தீங்கன்னா தேவன், அவங்களுக்கு தெரியல, அவ்வளவுதான். நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர் கர்த்தாவே. ஏன்னா நம்ம எதுக்கு நான் இதை உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்றேன்னா, நம்மளுடைய ஜெபங்களும் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு பாயிண்ட் நமக்கு தேவையோ அந்த பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிடிச்சு என்ன பண்ணணும். இப்ப பிசாசனுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, நம்பக்கூடாது, தேவனை நம்பக்கூடாது. எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்துல காணப்படுகிற தேவன் நியமித்ததான அதுக்கு நேராக எசேக்கியா திருப்பிட்டான். இப்ப என்ன பண்ணணும், திருப்பணும். இப்ப வெளியில இருக்கிறதான இவன் வந்து ஒரு டூல் தான். யார்? இந்த அசிரியாவின் ராஜாவும் அந்த தளபதிகளும் ஒரு ஜஸ்ட் டூல். பின்னாடி காணப்படுறது பிசாசு. பிசாசனுடைய நோக்கம் என்ன? பிசாசனுடைய நோக்கம் மெயினானது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஜனங்கள் மாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெம்னன்ட் பீப்புள் மாத்திரம் யூதாவில், யூதா தேசம் ஒரு ரெம்னன்ட் தான், பெரிய 10 கோத்திரத்துல இது 2 மட்டும் தான் இங்க நிக்குது. இவர்கள் மாத்திரம் ஏன் வந்து இந்த இஸ்ரவேலின் தேவனை பிடித்து கொண்டு இவ்வளவு நம்பிக்கையா இருக்கணும்? இவர்களுக்கு எதற்காக இப்போ ஒரு நல்ல ராஜா, இவனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆகாப போல இல்ல ஆகாச போல இருந்தா கூட இவ்வளவு பெரிய பிரச்சனையே வராது இல்லையா? அலையன்ஸ் கூட வச்சுக்கலாம். ஆனா இவனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து எதிர்த்து நிற்கிறபடினாலே அந்த நம்பிக்கையிலேருந்து திருப்பணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த நம்பிக்கையிலேருந்து திருப்பணும் என்பது பிசாசுடைய காரியம். அதற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த அசீரிய ராஜாவினுடைய அந்த பெருமையை என்ன பண்றான், அவன் பயன்படுத்திக்கிறான். ஏன்னா அவன் வந்து எம்பரர், அவன் பல தேசங்களை வந்து பாத்தீங்கன்னா அவன் பிடித்துட்டு வந்திருக்கிறதான பெரிய ராஜாதி ராஜாவாய் அவன் காணப்படுகிறான், மகாராஜா அப்படின்னு சொல்லலாம் அவன் சொல்ற வார்த்தையின்படியே. அப்ப அவனுக்கு அவன் வந்து பாத்தீங்கன்னா யூதாவை சேலஞ்ச் பண்றது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தட் இந்த யூதா தேசத்தின் ஜனங்களும் ராஜாவும் வந்து பாத்தீங்கன்னா அப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கையோடு கூட காணப்படுறாங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு விண்ணப்பம். 16 வசனம் கண்டினியூ பண்ணலாம். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப், இது கர்த்தர் வந்து கண்ணை மூடிட்டாரா காதை மூடிட்டாரா அப்படியான அர்த்தம் அல்ல. என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய அந்த விண்ணப்பங்களுக்கு வந்து ஆக்ஷன் எடுங்கன்னு அர்த்தம். அதுதான் கேளும் அப்படின்னு சொன்னா, அவருடைய காதுல எல்லாருடைய விண்ணப்பமும் போய் ஏறுகிறது. நீர் கேளும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு இப்ப அதுக்கு பதில் வேணும். கண்ணோக்கி பாரும் அப்படின்னு சொன்னா, இப்ப ஆக்ஷன் எடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிறதான காரியம் தானே ஒழிய ஆண்டவர் கண்ணை மூடிட்டு இருந்தார் அப்படின்றதான அர்த்தம் அதற்கு அல்ல. ஏன்னா ஆண்டவரே கூட பார்த்தீங்கன்னா சொல்றாரு, இப்பொழுது நான் பார்த்து இப்பொழுது இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ அதை என்ன பண்றாரு, ஆண்டவர் நிறைவேற்றுகிறார், ஆக்ஷன் எடுக்கிறாரு, செய்கிறார் என்ற அர்த்தம். அதுதான் இங்கேயும் தொடர்ந்து பேசுகிறான். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். நல்லாவே தெரியும் எசேக்கியாவுக்கு, அவர் கேட்டு இருக்கிறார், தண்டனை செய்வார் என்ற நம்பிக்கையின் வார்த்தைகளை என்ன பண்ணா அபிஷியல்ஸ் மூலமா அவன் சொல்லி அனுப்பிச்சான். இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே நீங்க அதை கேளுங்க. 17 கர்த்தாவே, அசீரியா ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டு விட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே. ஆகையால் அவைகளை நிர்தூளியாக்கினார்கள். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். ஃபியூ வேர்ட்ஸ் தான், ஆனால் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பிரேயர்ல விண்ணப்பம் பண்ணினான். 20 வசனம். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரியா ராஜாவாகிய சனகரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமாவது, சியோன் குமாரத்தியாகிய கன்னியாஸ்திரி உன்னை இகழ்ந்து உன்னை பரிகாசம் பண்ணுகிறாள்.
எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை துலுக்குகிறாள். யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை, இது யாருக்கு செய்தி? அசீரிய ராஜாவுக்கு செய்தி. யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாக உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாக வல்லவா உன் கண்களை மேட்டிமையாய் ஏறெடுத்தாய்? உன் ஸ்தானாபதிகளை கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்து, என் ரதங்களின் திரளினாலே நான் மலைகளின் கொடுமுடிகளுக்கும் லீபனோனின் சிகரங்களுக்கும் வந்து ஏறினேன். அதன் உயரமான கேதுரு மரங்களையும் உச்சிதமான தேவதாரி விருட்சங்களையும் நான் வெட்டி, அதன் கடையாந்தர தாபரம் மட்டும் அதன் செழுமையான வனம் மட்டும் வருவேன் என்றும், நான் அந்நிய தேசங்களில் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன். என் உள்ளங்கால்களினால் அரணிப்பான இடங்களின் அகழிகளை எல்லாம் வரளவும் பண்ணினேன் என்றும் சொன்னாய். இதெல்லாம் சர்வசாதாரணமாக மிதிச்சு போட்டுட்டு நான் வந்தேன்னு சொல்றான்ல, அதை சொல்றாரு. 25, நான் வெகு காலத்திற்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ? இதெல்லாம் நான் அனுமதித்ததான காரியம். ஆனபடினால் அந்த தேசங்கள்லாம் உனக்கு விரோதமா விழுந்துச்சு. இப்போது நீ அரணான பட்டணங்களை பாழான மண்மேடுகள் ஆக்கும்படிக்கு நானே அதை சம்பவிக்க பண்ணினேன். அதனாலே அவைகளின் குடிகள் கை இழைத்தவர்களாகி கலங்கி வெட்கப்பட்டு வெளியின் பூண்டுக்கும் பச்சிலைகளுக்கும் வீடுகளின் மேல் முளைக்கும் புல்லுக்கும் ஓங்கி வளரும் முன் தீந்து போகும் பயிருக்கும் சமானமானார்கள். மற்ற ஜனங்கள், அவன் பிடிச்சான் சொன்னான்ல, அந்த ஜனங்களை குறித்து பேசுறார். உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் அறிவேன். நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடினால் நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திரும்பி கொண்டு போவேன் என்று அவனை குறித்து சொல்லுகிறார். உனக்கு அடையாளமாய் இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் 2ஆம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். 3ஆம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளில் கனியை புஷிப்பீர்கள். இது பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம். ஸோ என்ன இதில் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம்? ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக அசீரியா உருவாக்கி நிற்கிது. ஆக்சுவலாக ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் நான் உன்னுடைய கையிலே கொடுத்ததான தேசங்கள், நான் கொடுத்ததான வெற்றி. ஆனா நீ பார்த்த அப்படின்னு சொன்னா, ஜெயம் கொண்டு ஒரு பெரிய ஆளாக மாறின போது, பெரிய ராஜ்யமாக மாறின போது, நீ எனக்கு விரோதமாகவே நீ எழும்பி இதெல்லாம் என்னாலதான் ஆனது, என்னுடைய பலத்தினால் ஆனது அப்படின்ட்டு நீ சொல்லுகிறபடினாலே நான் என்ன பண்ணுவேன், உன்னை வீழ்த்துவேன் அப்படின்ட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, பேசுறாரு. அப்ப நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்குது. ஒண்ணு, ஆண்டவருக்கு விரோதமாக பேசின காரியம் மாத்திரமல்ல, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழுமினது மாத்திரமல்ல. இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு லெசன். நீங்க வரலாற்றிலே நீங்க இதை பார்க்க முடியும். என்ன அப்படின்னா, தேசங்களை ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சாதாரணமா இருக்கிறதான பட்டணம் ஒரு தேசமாக்கி அந்த தேசம் பார்த்தீங்கன்னா பெரிய சாம்ராஜ்யமாக அப்படியே மாறுகிறத நம்ம பார்ப்போம். இப்போ இது கூட நம்ம நினைவே பட்டணம் தான் நம்ம பார்க்குறோம்ல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அசீரியா ஒரு பெரிய ஒரு கிங்டமா மாறி நிற்குது. அப்போ அந்த டைம்ல பாபிலோன் பெரிய ராஜ்யமே கிடையாது. பாபிலோன் என்பது ஒரு நகரம், அவ்வளவுதான். அந்த நகரம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தேசமாகி அது பார்த்தீங்கன்னா பெரிய சாம்ராஜ்யமானது. இன்னைக்கும் நீங்க ரோம் அப்படின்னா நீங்க என்ன பார்ப்பீங்க? ரோம்ன்றது ஒரு பட்டணம், அவ்வளவுதான். ஆனா ரோம் எவ்வளவு பெரிய ராஜ்யமாக மாறி இருந்தது ஒரு 2000 வருஷங்களுக்கு முன்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். எல்லாமே ரோம ராஜ்யத்துக்குள்ள வந்தது. ஈவன் இந்த பாலஸ்தீன், இஸ்ரேல் எல்லாமே ரோம ராஜ்யத்துக்குள்ளதான் காணப்பட்டது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில காணப்பட்ட நாட்கள்ல கூட. அப்ப சாதாரணமா ஒரு பட்டணம் பாத்தீங்கன்னா அப்படி பெருசாகி அப்படி மேன்மை அடைந்து பயங்கரமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வளர்ந்து அப்படி ஆகிறது உண்டு. அப்படி ஆகும் பொழுது அதனுடைய அந்த ராஜாக்கள், அந்த லீடர்ஸ் ஆண்டவரை பிடித்து கொண்டு இது தன்னுடைய பலத்தினால் ஆனதல்ல என்று அவர்கள் நம்புகிற வரைக்கும் அப்படியே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர்கள் ஒரு பீக்குக்கு போய் அப்படியே ஆண்டவரை மறந்து இதெல்லாம் தங்களுடைய அந்த திறமைன்னு அப்படியே என்ன பண்ணுவாங்க, ஃபியூ ஜெனரேஷன்ஸ் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவர்களை யாருமே கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு போனோன்னு எங்கேயாவது இருக்கிற ஒருத்தனை ஆண்டவர் என்ன பண்ணுவார், எழுப்புவார். சின்ன குட்டி தேசமாக தான் இருக்கும். அவர்கள்
இதுதான் எல்லா உலகத்துல முழுமையா நடந்து கொண்டு இருக்கிறதான காரியம். பவர்ஃபுல் நம்ம சொல்றோமே, அவர்கள் வந்து தேவனுக்கு பயந்து இருக்கிற வரைக்கும் தான். அல்லது இந்த லீடர் இல்லைன்னா அதுக்கு அடுத்து வர்ற லீடராது கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷனாய் காணப்பட்டால்தான். இல்லை அப்படின்னு சொன்னா அது நிச்சயமாக அது அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இந்திய தேசத்துல அப்படி உண்டா? தமிழ்நாட்டில் அப்படி உண்டா? நீங்க வரலாற்றை படிச்சு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மூவேந்தர்கள் அப்படி சொல்லுவாங்கல்ல, சேர சோழ பாண்டியர்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்துல ஒரு ராஜ்யம் வந்து ரொம்ப பெருசா விரிவடைந்திருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நூற்றாண்டுகள் கூட காணப்படும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ராஜ்யம் வந்து பக்கத்துலேயே அது வரைக்கும் சிறுமைப்பட்டிருந்தவர்கள் திடீர்னு நீங்க அதுல பார்ப்போம், அதுல வந்ததான ஒரு பயங்கரமான ஒரு கிங் வந்துட்டான் அப்படின்னு. ஆனா இவருக்கு என்ன அப்படின்னா இவனுடைய பெருமை. இவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா யாருமே தன்னை அசைக்க முடியாது என்று சொல்லி அவன் என்ன ஆரம்பிக்கும் போது அவனுடைய வீழ்ச்சி வந்து சோழ சாம்ராஜ்யமா இருந்தாலும் பாண்டிய சாம்ராஜ்யமா இருந்தாலும் வீழ்ந்ததனுடைய காரியமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். என்ன அப்படின்னா அவர்கள் பெருத்த பிறகு அல்லது பலத்த பிறகு அவர்கள் என்ன பண்ணுவாங்க, இது என்னால் தான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா கர்த்தர் வந்து இந்த அசீரிய ராஜ்யங்களை குறித்து சொல்ல, இதெல்லாம் நான் உனக்கு நியமித்த காரியம், நான் திட்டமிட்ட காரியம் அப்படி சொல்றாருல்ல. எங்க அப்படின்னா 25 வந்து வெகு காலத்திற்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை. ஏன் அந்த ஜனங்கள்லாம் கர்த்தருக்கு விரோதமாய் காணப்பட்ட போது அதுக்கு ஒரு டைம் ஆண்டவர் வச்சு ஒருத்தனை எழுப்பி அவர்கள்லாம் அழிக்கிறதுக்கு என்ன பண்றாரு, ஆண்டவர் வைத்தாரு. அதை குறித்து அவர் பேசும்போது என்ன சொல்றாரு, நான் திட்டம் பண்ண காரியம் நான் இவர்களெல்லாம் உன் கையில கொடுத்தேன், ஆனபடினாலே நீ வந்து இப்ப எழும்பி அரணான பட்டணங்களையும் பாழான மண்பேடுகள் ஆக்கும்படிக்கு நானே அதை சம்பவிக்க பண்ணினேன் அப்படின்னு நீ சொல்றியா அப்படின்னு கேட்கிறாரு ஆண்டவர். ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெசன். எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கும். நான் வந்து திருச்சியில் படித்ததுனால வரலாற்றை பார்க்கும்போது சோழர்களுடைய கேபிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது சோழர்கள் ரெண்டு உண்டு இல்லை, முற்கால சோழர்கள் பிற்கால சோழர்கள். உறையூர் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலாக இருந்துச்சு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? உறையூர் அப்படின்றதான ஒரு இடம் சோழர்களுடைய கேபிட்டலாக காணப்பட்டுச்சு. ஆனால் இப்போ உறையூர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதான ஒரு இடம் எங்க திருச்சியில். அங்கே உள்ளே போனீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது சின்னதாகி ஒரு 2 ஸ்ட்ரீட் 3 ஸ்ட்ரீட் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உறையூர் வந்து முடிஞ்சிடும். நீங்கள் டவுன் பஸ்ஸில் அப்படி கிராஸ் பண்ணி போனீங்கன்னா தென்னூர்லேருந்து அப்படி உறையூரை கிராஸ் பண்ணி அப்படி ஈஸியாக நீங்கள் வெளில போனீங்க, அவ்வளவுதான். அப்படியே சுருங்கி மிகப்பெரிய பட்டணமாக பேரரசின் தலைநகராக இருந்ததான ஒரு இடம் சின்னதாகி ஒரு திருச்சின்றதான ஒரு சிட்டிக்குள்ளார ரொம்ப சின்னதா, அங்கே உறையூருக்கு தனி எம்எல்ஏவான்னு கூட எனக்கு தெரியல ஆக்சுவலாக, அந்த அளவுக்கு சுருங்கி போய் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுது. அது மாதிரி தான் பூம்புகார் அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ இதெல்லாம் நம்முடைய காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து சாட்சியாக இருக்கிறதான இடங்கள். ஒரு காலத்தில் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ உலக புகழ் பெற்றதாய் காணப்பட்டது அதான இடங்கள் அதெல்லாம். சரி, ஓகே. மாமல்லபுரம் தான் எடுத்துக்கோங்களேன், ஒரு காலத்தில் உலக புகழ் பெற்றதா இல்லையா? அது உலக புகழ் பெற்றதான இந்த சிற்பக்கலைக்கெல்லாம் உலக புகழ் பெற்றதாய் காணப்பட்டது. இந்தியா மாத்திரம் கிடையாது அது. சரி, ஓகே. இப்போ இருக்கிறது வந்து ரொம்ப சிறுமைப்பட்டு அங்கே இருக்கிறதான சிற்பங்களுக்காக இன்னும் அது ஒரு இடமாய் காணப்படுது. அதெல்லாம் இது சேவ் பண்ணி வச்சிருக்கனால. சரி, எந்த வசனம்? 27 இல்லை 27. ஓகே. என்ன அடையாளம் அப்படின்றத வந்து கர்த்தர் என்ன பண்றாங்க சொல்றாங்க 29 வசனத்துல, இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும், ஏன்னா எல்லாம் விட்டுட்டு போயிடுவானுங்க அவனுங்களாம், 2ஆம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள், 3ஆம் வருஷத்திலே விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கடிகளை புசிப்பீர்கள். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்து இருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியா இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன் கேடகத்தோடே வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தம் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். ஓகே.
அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய நம்பர்ல, அது அதிகாலமே எழுந்திருக்கும் பொழுது இதோ அவர்கள் எல்லோரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். பயங்கர அதிசயமான காரியம். அப்போது அசீரியா ராஜாவாகிய சனகரிப் பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். அவங்க கேபிட்டலுக்கு போய் சேர்ந்தார்கள். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரனாகிய அத்ரமேலேக்கும் சரேத் சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு ஆராத் தேசத்திற்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எசரத்தோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான். இது வந்து அங்க இனி வந்து அவர்களுடைய சிறுமைதான். ஏன்னா அடுத்து பாபிலோன் ராஜ்யம் வந்து எழும்ப போகுது. ஏதாவது கேள்விகள் இருக்கா?